This video is sponsored by Deep Space. கோயம்புத்தூரோட ஹார்ட்டில் கட்டப்பட்ட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா a 10-kilometer elevated expressway at Avinashi Road. This flyover is the longest elevated flyover in Tamil Nadu. பல ட்ரீம்ஸோட இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதில் திடீர்னு ஒரு ஸ்டார்ம் வீசுகிற மாதிரி 2 பில்லர்ஸ் டெமாலிஷ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. பவருக்கும் ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் நடுவில் பப்ளிக்கை நாம ஏன் கேள்விக்குறியா நிப்பாட்டணும்? இன்றைக்கி நாம் இந்த ப்ராஜெக்டோட ஸ்டீல், கான்க்ரீட், கோர்ட் ஆர்டர்ஸ், ஹியூமன் ட்ராமாஸ்னு இந்த ஃப்ளைஓவருக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இன்ஜினியரிங். இது கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்பரன்சி அண்ட் பீப்புளோட சேஃப்டிக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேரான ஃபைட். Unfortunately, Tamil Nadu tops in the number of road traffic accidents in our whole country. And Coimbatore is only second to Chennai. Stay with me until end. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் பார்க்காத நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண போகிறீங்க. ஒரு தடவை நான் ஒரு பெரியவர் கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது தம்பி நான் நடந்து போகிறதுக்கு பாதை எங்கே இருக்குன்னு என்கிட்ட கேட்டார். ஏன்னா பெடஸ்ட்ரியன் பாத்வேஸில் மக்கள் எல்லாரும் பைக் ஓட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு அவர் ஓரமாக நின்றுட்டார். அதே கேள்வி தான் இன்னைக்கு இந்த ஃப்ளைஓவரில் ஒரு கொஷின் எக்கோ ஆகுது அப்படின்னா பெடஸ்ட்ரியன் சப்வேஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. This flyover incorporates 4 entry and 4 exit points to various important city junctions and includes 5 pedestrian subways. அவினாஷி ரோட் கோயம்புத்தூரோட லைஃப் லைன். சிட்டியிலேருந்து ஏர்போர்ட், இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ், ஐடி பார்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் ஹப்ஸ்னு எல்லாத்தையும் இந்த ரோடு ஈஸியாக கனெக்ட் பண்ணுது. 16 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய இந்த அவினாஷி ரோட்டில் நிறைய டிராஃபிக் வால்யூம்ஸ், கார்ஸ், பஸ்ஸஸ், 2 வீலர்ஸ்னு டெய்லி டிராஃபிக் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சிங் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டுருக்கு. லாஸ்ட் மெனி டிகேட்ஸாக இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய இன்டர்ஜங்ஷன்ஸ், டிராஃபிக் சிக்னல்ஸில் ஆக்சிடென்டல் ரேட்ஸ் எல்லாமே ஸ்பைக் ஆகி போயிட்டுருக்கு. I see young lives cut short. Families completely broken. பீப்புளால் ப்ராப்பராக கம்யூட் பண்ண முடியல. அதனால் இந்த அவினாஷி ரோடில் எங்களுக்கு அன்இன்டரப்டட் எலிவேட்டட் காரிடார் வேணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ கிரைசிஸ் அவினாஷி ரோட்டில் போயிட்டு இருக்கிறதுனால ஆகஸ்ட் 2020 இந்த ஃப்ளைஓவரை சாங்ஷன் பண்ணுறாங்க. டிசம்பர் 3, 2020 இந்த ப்ராஜெக்டோட கிரவுண்ட் பிரேக்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. 23-24 மிட்ல பில்லர் எரெக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிக்கிறாங்க. 25 மிட்ல கர்டர்ஸ், டெக்ஸ், ஃபினிஷிங்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அக்டோபர் 9, 2025 இந்த ப்ராஜெக்டை இனாகரேட் பண்ணுறாங்க. டோட்டல் லென்த் 10.01 கிலோமீட்டர் வித் 17.25 மீட்டர்ஸ். இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் 1621.3 crores. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில பில்லர் டெமாலிஷன்ஸ் அண்ட் லேட்டரான அடிஷன்ஸால் 1791.22 crores வரைக்கும் இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் ரிவைஸ் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இங்கே கட்டப்படுறதுனால 12 மேஜர் இன்டர்ஜங்ஷன்ஸ் நம்மளால் பைபாஸ் பண்ணி போக முடியும். இதெல்லாம் போக இதில் நிறைய ரேம்ஸ், என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபியூச்சர் லோடோட அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் சர்வீஸ் ரோட்ஸ் அண்ட் பெடஸ்ட்ரியன் பொசிஷன்ஸோட டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் வேலையை ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எல்லா கனவுகளும் நடக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சர் மாதிரி இந்த ப்ராஜெக்டில் ஒரு க்ரூஷியல் ப்ராப்ளம் உருவாகுது. அது வேறு எதுவும் கிடையாது. இந்த ப்ராஜெக்டில் பெடஸ்ட்ரியன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லாமல் ரிமூவ் பண்ணுறாங்க. ஒரிஜினலாக அப்ரூவ் பண்ணப்பட்ட பிளானில் 5 பெடஸ்ட்ரியன் சப்வேஸ் டிசைன் பண்ணியிருந்தாங்க. And includes 5 pedestrian subways. அதுவும் மேஜரான ஜங்ஷன்ஸில் கண்டிப்பாக அது சேஃப் கிராசிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஒரிஜினல் டிசைனில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ப்ராஜெக்டை கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரிவைஸ்டு எஸ்டிமேஷன் சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டில் பப்ளிக் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இல்லாமல் அந்த 5 பெடஸ்ட்ரியன் சப்வேஸை ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற FOB பிரிட்ஜை PSG காலேஜுக்கு பக்கத்தில் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டில் பிளேஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு FOB பிரிட்ஜை தவிர மற்ற எல்லா கிராஸஸையும் ரிமூவ் பண்ணுறாங்க. செலக்டிவாக பண்ணப்பட்ட இந்த இன்க்ளூஷனில் பின்னாடி ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இப்போ மக்கள் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக எதுக்காக பப்ளிக்கோட சேஃப்டியை நாம் தியாகம் பண்ணணும்? மற்ற கிராஸஸ்லாம் எதுக்காக பிளேஸ் பண்ணப்படலை? பெடஸ்ட்ரியன் சப்வேஸ் ரிமூவ் பண்ணது ஒரு மைனர் சேஞ்ச் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதில் சேஃப்டி, வயலேஷன், நார்ம்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ரிஸ்க்னு ஆர்டினரி சிட்டிசன்ஸ்க்கு இதில் அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா IRC ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிவேட்டட் ஹை டிராஃபிக் காரிடார் அடியில் இந்த மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங்ஸ் ரொம்ப அவசியம். ஒருவேளை இந்த மாதிரி கிராசிங்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரேம்பில் டிராஃபிக் அதிகமாகும். ரேம்பில் நம்மளால் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் போக ஆக்சிடென்ட் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
Every year, more than 1,70,000 people die on the Indian roads. That means there is a death every 3 minutes due to road traffic accidents. About 7 lakhs people have serious accidents and are never able to get back to their normal life. ஒரு டேட்டா ஓவரில் என்ன சொல்லுது அப்படின்னா லாஸ்ட் 2.5 இயர்ஸில் மட்டும் கோயம்புத்தூர் சிட்டியில் பெடஸ்ட்ரியன் ஃபெட்டாலிட்டிஸ் 238 பேர் இறந்துருக்காங்க ஆஸ் பர் PLI கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் பண்ணும்போது செப்பரேஷன் ஆஃப் பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் வெஹிகுலர் ஃப்ளோஸ் ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி எலிவேட்டட் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் வெஹிகுலர் ஃப்ளோஸை நாம் செப்பரேட் பண்ணி விடலை அப்படின்னா கண்டிப்பாக பெடஸ்ட்ரியன்ஸ் அன்சேஃபான ரூட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். பிஸியாக இருக்கக்கூடிய ரேம்ஸை அவங்க கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போக பிளான் பண்ணப்பட்ட 305 பில்லர்ஸில் பில்லர் 265A அண்ட் பில்லர் 266A கான்ட்ரோவர்ஷியல் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 2 பில்லரையும் ஒரிஜினலாக சாங்ஷன் பண்ணப்பட்ட பொசிஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரைவேட் ஹோட்டல் ப்ராப்பர்ட்டியை இந்த பில்லர்ஸ் பிளாக் பண்ணுறதுனால அந்த ஹோட்டலோட அட்ஜசண்ட்டாக இந்த பில்லர்ஸை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஒரு பில்லருக்கும் இன்னொரு பில்லருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட்லி 30 மீட்டர்ஸாக இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் டிசைன். ஆனால் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பில்லர்ஸை ஒரு 3 மீட்டர்ஸ் லெஃப்ட்லையும் அடுத்த பில்லர்ஸை இன்னொரு 3 மீட்டர்ஸ் ரைட்லையும் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது பில்லர் டு பில்லர் டிஸ்டன்ஸ் 27 மீட்டர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பில்லர் டு பில்லர் டிஸ்டன்ஸ் 33 மீட்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்த ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 பில்லர்ஸையும் டெமாலிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதாவது கட்டப்பட்ட இந்த பில்லர்ஸை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் 30 மீட்டர்னு எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டர். அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா 3 மீட்டர் தள்ளி வேறு பொசிஷனிங்கில் இந்த பில்லர்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி நாம் லேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஹைகோர்ட்டோட டிபேட்டாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 சீனியர் இன்ஜினியர்ஸ்க்கும் ஃபைன் பண்ணுறாங்க அண்ட் இந்த பில்லரை ரீபொசிஷன் பண்ணக்கூடிய எல்லா செலவையும் அந்த 2 சீனியர் இன்ஜினியர்ஸ் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. ரீலொகேட் பண்ணப்பட்ட அந்த பில்லரில் பில்லர்ஸ் ஆஃப் ட்ரூத்னு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மோட்டோ வாயுமே வெல்லும்னு அந்த பில்லரில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட ஆர்டர். இது பப்ளிக் மத்தியில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கிச்சு. ஏன்னா இது இன்ஜினியரிங் எரரை பற்றி மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி, பவர், அப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாருக்காக கட்டப்படுது அப்படிங்கிறத பற்றி பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. எப்போ இந்த பில்லர்ஸை மூவ் பண்ணணும்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே இந்த பாலத்தை கட்டி முடித்த மாதிரி மக்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல உண்மையிலேயே ட்ரூத் அலோன் தான் ப்ரிவைல் ஆகிருக்கு. At this point, let's meet today's video sponsor, Deep Space. Deep Space only makes fantastic high-quality architectural design visualizations. They provide you end-to-end solutions from Vastu planning, elevations, interior designing and walkthroughs. They also provide working drawings, construction drawings, and they also supervise you from very beginning. Deep Space has completed designing 250,000 square feet of spaces as of now. For example, this is a contemporary designed house and this is a modern designed house. And these are their commercial spaces designs. They provide you endless customizations and the plans are door delivered. Through the link in the description below and with the code BESTBILLS, you can get an exclusive discount of 15% on your first order. Thanks to their Plan Express delivery, they do it in just 2 to 4 days. They also have a free design consultation. So feel free to try out Deep Space. Government சொன்ன மாதிரி risk is real. இந்த மாதிரி பில்லர்ஸை ரீபொசிஷனிங் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பாலத்தோட ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, இன்டெகிரிட்டி, லோட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபவுண்டேஷன் டிசைனில் நாம் கை வைக்கிறதுக்கு சமம். ஒரு சின்ன மிஸ்அலைன்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனில் கொண்டு போய் விட்டுரும். In a landmark judgment, the Madras High Court has ordered the relocation of a pillar of the Avinashi Road flyover in Coimbatore back to its originally approved location. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங் மொமெண்ட்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியல் டிஃப்ளேஷன் வரைக்கும் எல்லாமே உருவாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி பாலத்தை ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணும்போது பில்லர் ஸ்பேசிங் அண்ட் அலைன்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அவங்களால இந்த பில்லருக்கு மேலே போடக்கூடிய பீம்ஸ், ஸ்டீல் கிர்டர்ஸ், டெக் ஸ்லாப்ஸ், அப்புறம் பெண்டிங் மொமெண்ட்டோட ரீகால்குலேஷன்லேருந்து ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிளான் பண்ண முடியும்.
ஸோ அதனால் கோர்ட் சிம்பாலிக்காக எதை மீன் பண்ணாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ரூல்ஸை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ்க்காக இதை மாற்றிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. After finding that the pillar's position had been illegally altered, allegedly to favor hotel on Avinashi Road, the court, delivering its verdict on 25th July 2025, declared the deviation as arbitrary and violative of planning norms. ஸோ கோர்ட் டெமாலிஷன் ஆர்டரை பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைவே டிபார்ட்மெண்ட் ஒரு அப்பீலை ஃபைல் பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். இந்த அப்பீலில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பில்லர்ஸை ரீலோகேட் பண்ணுறதுனால இன்னும் அதிகமாக டிலே ஆகும், இதில் அதிகமாக காஸ்ட் செலவு இருக்குது, இதெல்லாம் போக டிஸ்ட்ரப்ஷன் அண்ட் டெக்னிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பீலில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் விட கோர்ட் சொன்ன வாதம் என்ன அப்படின்னா, இதை மூவ் பண்ணுறதுனால ஸ்ட்ரக்சரல் லேக்கிங் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய டிபேட்டாக இருந்துச்சு. இந்த அப்பீல் பெண்டிங்காக இருந்ததுனால ப்ராஜெக்டோட டைம்லைன் எப்போ முடியும், டிலேஸ் எவ்வளோ நாள் ஆகும், இதில் எவ்வளோ காஸ்ட் இன்னும் அதிகமாக செலவாக போகுது அப்படிங்கிறது எல்லாமே கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதனால் இந்த ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மிட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த மாதிரி டெமாலிஷன் நாம் பண்ணும்போது கண்டிப்பாக ரிஸ்க், அதுவும் நாம் எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி கன்சர்ன்ஸ்லேருந்து சேஃப்டி ஓவர் ஹெட்ஸ் வரைக்கும் நாம் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த டெக்னிக்கல் ரிஸ்க். இந்த அப்பீல் போயிட்டு இருந்த வரைக்குமே அந்த பில்லர்ஸ் அப்படியே தான் நினச்சி, அதாவது பப்ளிக் லெஜிட்டமசிக்கும் லீகல் கம்ப்ளைன்ஸுக்கும் இந்த பில்லர்ஸ் ஒரு த்ரெட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் போக இந்த ஃப்ளைஓவரில் ஒரிஜினலாக 8 ரேம்ப்ஸ் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதில் 4 ரேம்ப் என்ட்ரிக்காக, 4 ரேம்ப் எக்ஸிட்டுக்காக. முக்கியமாக அண்ணா சிலை, நவ இந்தியா, ஹோப் காலேஜ் ஏர்போர்ட்டில் இந்த ரேம்ஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் பிஆர்எஸ் கிரவுண்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேம்ஸ் மட்டும் அந்த ஏரியாவில் லீகல் டிஸ்பியூட்ஸ், லேண்ட் பவுண்டரி பார்டர்ஸ் இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால கட்டப்படாமலே இருக்குது. இந்த ரேம்ப் கட்டப்படாததுனால கனெக்டிவிட்டி எப்போவுமே பார்ஷியலாக தான் இருக்குது. வெஹிக்கிள்ஸால் அந்த லேனை ஆக்சஸ் பண்ண முடியாது. டிராஃபிக் ஃப்ளோ அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரேம்பையே கட்டாமல் விடுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன சேஞ்ச் கிடையாது. இது அந்த இடத்துல டிராஃபிக் இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கன்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஆர்எஸ் கிரவுண்டில் ரேம்ப் எங்களால் இப்போ கட்ட முடியாது, ஏன்னா இந்த இடத்துல லேண்ட் அக்யூசியேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் எப்போ முடியும்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த பாலத்தை கட்டுறதுக்கு முன்னாடி போடப்பட்ட டிசைனில் அதோட ஃபுல் கெப்பாசிட்டியை இன்னும் இது ரியலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் இந்த பாலத்தோட ஃபுல் ஈஸ் ஆஃப் யூஸை இப்போ வரைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ்பிரஸ் வேக்கு மேலே இருந்து நிறைய டெப்ரிஸ், அதுவும் எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் இருந்து கீழே விழுறதா நிறைய ரிப்போர்ட்ஸில் பேசியிருந்தாங்க. இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் ஆச்சு. லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் இதை ஒரு சேஃப்டி கன்சர்னாக ரைஸ் பண்ணாங்க. பொதுவாக இந்த மாதிரி பிரிட்ஜஸில் எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் எதுக்காக விடுவாங்க அப்படின்னா, சம்மர் டைமில் இந்த பிரிட்ஜஸ் எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகும்போது அதில் ஒரு ப்ராப்பரான ஈக்குவல் கேப்பிங் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸை நாம் பூராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, தெர்மல் மூமெண்ட்டுக்கு நாம் ஈக்குவல் கேப்பிங் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா, அப்படி இல்லைனா வாட்டர் இன்க்ரஸ்ன்னு சொல்லப்படுற க்யூரிங் நாம் கரெக்டாக பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, இந்த ஜாயின்ஸில் கொரோஷன் உருவாச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ப்ரீமெச்சூராக டிகிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸை பொறுத்த வரைக்கும் +or-20 mm மூமெண்ட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் ப்ராப்பரான சீலண்ட், அதாவது நியோப்ரின் ஆர் எலக்ட்ரோமேட்டிக் ஜாயின்ட் ஸ்ட்ரிப்ஸை ப்ளேஸ் பண்ணுவாங்க. இதை கரெக்டாக பண்ணலை அப்படின்னா மேலே இருந்து கான்க்ரீட் ஜங்க்ஸ், டெப்ரிஸ் எல்லாமே கீழே விழுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அத்தாரிட்டிஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரிட்ஜுக்கு மேலே நாங்கள் ஹெவி ட்ரக் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணோம், ஸோ அதனால் கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் பப்ளிக்கோட கன்சர்ன் என்னவா இருக்குது அப்படின்னா, கீழே போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த டெப்ரிஸ் கீழே விழுறதுக்கான காரணம் குவாலிட்டி கண்ட்ரோல் லேப்ஸஸாக இருக்கலாம், இல்லை ப்ராப்பரான ஒரு ஓவர் சீயிங், மானிட்டரிங் இல்லாமல் இருந்தது கூட ரீசனாக இருக்கலாம். இந்த மொத்த ப்ராஜெக்டையும், அதாவது டீப் ஃபவுண்டேஷன் மூலமாக போர் பைல்ஸ் போட்டு டிப்பிக்கலி 1.2 to 1.8 மீட்டர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ் கீழே போடப்பட்டு ட்ரில்டு பயர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் லோடு கால்குலேஷன், ஆக்சியல் லோட்ஸ், வெர்டிக்கல் லோடு, லேட்ரல் லோடு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி, முக்கியமாக விண்ட் அண்ட் சிஸ்மிக் ரெசிஸ்டண்ட்டாக இந்த பாலத்தை டிசைன் பண்ணி ஃபவுண்டேஷன்லேருந்தே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேஜிங் பண்ணியிருக்காங்க. கான்க்ரீட் போரிங் அண்ட் க்யூரிங் எல்லாமே ப்ராப்பராக நடந்திருக்கு. 10.01 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு 305 ஃபவுண்டேஷன் பாயிண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஃபவுண்டேஷனோட டெப்ஸ் எல்லாமே வேரி ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பூமிக்கடியில் சாயில் ஸ்டாட்டாக கால்குலேட் பண்ணி தான் இந்த ஃபவுண்டேஷன் டெப்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணுவாங்க. பீலேமேடு மாதிரியான ஏரியாஸில் 20 மீட்டர் டெப்த் வரைக்கும் போயிருக்காங்க. அப்புறம் இந்த ஹோப் காலேஜ் மாதிரியான ஏரியாஸில் 40 மீட்டர் டெப்த் வரைக்கும் போயிருக்காங்க. ஏன்னா சாயில் ஸ்டாட்டாக இடத்துக்கு இடம் மாறிட்டே இருக்கும்.
லோட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பைல் ஃபவுண்டேஷன்ஸால் 2000 டன்ஸ்லேருந்து 2500 டன்ஸ் வரைக்கும் கேரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பில்லரில் 1500 கார்ஸை நாம் மேலே அடுக்கி வைக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பைல் ஃபவுண்டேஷன்ஸால் லோட் பேரிங் பண்ண முடியும். யூஸ் பண்ணப்பட்ட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் FE 500D 25 mm திக் வெர்டிக்கல் பார்ஸ், கிரேட் கான்கிரீட் M40. ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் செக்ரிகேஷன்லேருந்து இந்த பிரிட்ஜ் பாதுகாப்பாக இருக்கும். ஆவரேஜாக பார்க்கும்போது ஒவ்வொரு பைல் ஃபவுண்டேஷன்லையும் 40 to 50 cubic meters ஆஃப் கான்கிரீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு 6 to 8 tons ஆஃப் ஸ்டீலை யூஸ் பண்ணியிருக்காங்க. 2024 ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணப்பட்ட 305 பில்லர்ஸில் 301 பில்லர்ஸை சோல்ஜர்ஸ் அலைனாய் நிற்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூரில் தென்னம்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யார்டில் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் கியூட்டர்ஸை உருவாக்கிட்டு டெய்லி நைட் டைம்ஸில் இந்த கான்கிரீட் கியூட்டர்ஸை பில்லர்ஸ்க்கு மேலே ப்ளேஸ் பண்ணுவாங்க. நைட் டைம்ஸில் பண்ணுறதுனால டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஒரிஜினலாக போடப்பட்ட காஸ்ட்லேருந்து at an estimated cost of 1,620 crore rupees. எதுக்காக 1791.22 crores வரைக்கும் இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் ஹைக் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ரீசன் லேண்ட் அக்விசிஷன். ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 1.65 hectares ஆஃப் லேண்ட் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டிருக்கு. அதுவும் ரோடு வைடனிங் அண்ட் ரேம்ப் பர்பஸ்க்காக. லேண்ட் காஸ்ட் மட்டுமே 310 crores ரீச் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க நெகோஷியேட் பண்ணி டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனால மற்ற எல்லா ப்ராசஸுமே இதனால் டிலே ஆயிருக்கு. ஸோ ப்ராசஸ் டிலே ஆனதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கோப்பையே மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா சர்வீஸ் ரோட்ஸ், பெடஸ்ட்ரியன் சப்வேஸ், ரேம்ப் எக்ஸிக்யூஷன், அப்புறம் பில்லர் ரீலொகேஷன் மாதிரியான நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காஸ்ட் அன்பிரிடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு வந்திருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டெல்லாம் யார் பேர் பண்ண போகிறா? கண்டிப்பாக டேக்ஸ் பேயர்ஸ் தான். பொதுவாக இந்த மாதிரி ப்ராஜெக்டில் எப்போயுமே ஒரு 10 to 15% காஸ்ட் ஹைக் டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் மிட் ஃபேஸில் நாம் நிறையா சேஞ்சஸ் பண்ணும்போது மார்ஜினல் காஸ்ட்லேயே பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஹைவே டிபார்ட்மெண்ட் இனிஷியலாக கொடுக்கப்பட்ட டார்கெட் டேட் 2025 மார்ச். ஆனால் கம்ப்ளீஷன் 9 months கிட்ட ஸ்டாகர் ஆகி போயிட்டே இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய டிலே. பீலமேடு அண்ட் நவஇந்தியா ஏரியா பக்கத்தில் இந்த டெக் ஸ்லாப் லே பண்ணுறதுக்கு நிறைய மாதம் ஆயிருக்கு. முக்கியமாக HT லைன்ஸ், யூட்டிலிட்டி ரிலொகேஷன் மாதிரியான நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்லோ ஃபேஸஸில் ஷிஃப்ட் ஆகி நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு 9 months டிலே ஆகிருக்கு. ஃபைனலாக அந்த பிரிட்ஜை October 9, 2025 ஓப்பன் பண்ணாலும் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இந்த பிரிட்ஜில் பெரிய லெவலில் ப்ளே பண்ணியிருக்கு. அதாவது இந்த ப்ராஜெக்டோட இனாகுரேஷன் எலெக்ஷன் சைக்கிள்ஸ்க்கு பக்கத்தில் பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் நைட் டைமில் டிராஃபிக் டைவர்ஷன் நைட் 11 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும், பயனியர் மில் ஜங்ஷன்லேருந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் மாற்றிருந்தாங்க. என்னதான் இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் நெசசரியாக இருந்தாலும் பப்ளிக்கு அது ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி லார்ஜ் அர்பன் ப்ராஜெக்ட்ஸில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். முன்னாடி இருந்த மாதிரி இன்டர்ஜங்ஷன்ஸில் சிக்னல்ஸில் டிராஃபிக் டிலே அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. பாட்டில் நெக் ஆகாது. வெயிட்டிங் டைம் ரொம்ப கம்மியாகும். இந்த ஃப்ளைஓவர் வந்ததுனால ஆல்மோஸ்ட் 12 மேஜர் இன்டர்செக்ஷன்ஸை பைபாஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த மெகா ஃப்ளைஓவரில் 4 lanes டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதுனால பிரிட்ஜ் வித் 17.25 மீட்டருக்கு இருக்கிறதுனால இதால் சேம் ஹவரில் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸை கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸ்பீடை விட இந்த ப்ராஜெக்டால் கிரவுண்ட் ரோட்ஸில் டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் பெரிய லெவலில் கம்மியாகும். இதெல்லாம் போக ஃபியூல் கன்சப்ஷன் காஸ்ட் கட் ஆகும், எமிஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு கனெக்டிவிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் பிரச்சனை என்னென்னா மிஸ்ஸிங் ரேம்ப், மிஸ்ஸிங் பெடஸ்ட்ரியன் ஃபெசிலிட்டிஸ் இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிக்க முடியாமல் தடுத்துட்ருக்கு. இதெல்லாம் போக மெயின்டெனன்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஹெல்த் மானிட்டரிங், டயக்னோஸ்டிக்ஸ் மாதிரியான விஷயங்களை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க பண்ணி ஆகணும். சில ஸ்ட்ரெச்சில் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் பிளான் பண்ணுறாங்க. அப்பர் டெக் மெட்ரோக்காக, லோவர் டெக் ரோடுக்காக. இதெல்லாம் போக ஒரு 5 kilometer ஸ்ட்ரெச்சுக்கு நீலாம்பூர் வரைக்கும் இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதோட காஸ்ட் 600 crores. ஆனால் இந்த இடத்துல டிசைன்ஸ், டெட்லைன்ஸ், ஃபீசிபிலிட்டி எல்லாமே இன்னுமே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற கரண்ட் ஃப்ளைஓவர் ஒரு ஆரம்பம் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிறது ஒரு பிகர் ஸ்ட்ரக்சரல் நெட்வொர்க். இந்த மெகா ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் பப்ளிக் கன்சல்டேஷன். இந்த ப்ராஜெக்டில் கீ மாடிஃபிகேஷன்ஸ், முக்கியமான சேஞ்சஸ் பண்ணும்போது, அதாவது சப்வேஸை ட்ராப் பண்ணும்போது, சர்வீஸ் ரோட்ஸை ரிமூவ் பண்ணும்போது, பில்லர்ஸை ரீலொகேட் பண்ணும்போது எல்லாமே பப்ளிக்கோட கிளியர் நோட்டீஸ் இல்லாமல் நடந்திருக்கு. அதனால் பப்ளிக் ஃபோரம்ஸில், PILஸில் லீகல் நோட்டீஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பெடஸ்ட்ரியன் சப்வேஸ் எல்லாருக்கும் வேணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஈக்குவலாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ட்ரஸ்ட்டை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது டேஞ்சரஸ் தான்.
ஆனால் இங்கே நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. இதிலெல்லாம் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னா மக்களோட என்கேஜ்மெண்ட், டிபிஆர் ரிப்போர்ட்ஸில் ஒரு டிரான்ஸ்பரன்சி, டிசைன் டிஸ்க்ளோசர்ஸில் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணப்படணும். இப்போ சொன்னது எல்லாமே மக்களுக்காக பண்ணப்படுற ஒரு எக்ஸ்ட்ராவான போனஸான எலமெண்ட்ஸ் கிடையாது. இது எல்லாம் தான் மக்கள்கிட்ட லெஜிட்டமசி கட்டப்படுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஸ்கஃபோல்டிங். அப்பீல் முடிஞ்சதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரிஜினல் டிசைன் பேராமீட்டர்ஸ்க்கு அந்த 2 பில்லரையும் கொண்டு வராங்க. டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது டைம் அண்ட் மணியை பெரிய லெவலில் செலவு பண்ண வைக்கும். ஆனால் ரூல் ஆஃப் இன்ஜினியரிங்கை ரெஸ்டோர் பண்ணுறது தான் முதல் முக்கியமான விஷயம். அந்த பில்லர்ஸை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ரேம்ப் நெட்வொர்க், பெடஸ்ட்ரியன் கிராஸ் வாக்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் இந்த ப்ராஜெக்டில் ரெஸ்டோர் பண்ணி இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் இன்டிகிரிட்டியை கொண்டு வரணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஹெல்த் மானிட்டரிங், ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன், பீரியாடிக் டெக் மெயின்டெனன்ஸ், எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் அன்கீப், வாட்டர் ப்ரூஃபிங் லேயர்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் ஃபெட்டிக்னு 12 டிபார்ட்மெண்ட்ஸில் 35 ஜோன்ஸில் எல்லாத்தையுமே கிராஸ் அனலைசேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பிரிட்ஜோட ஃபுல் யூட்டிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். பிபி ஸ்குவாட் அவினாஷி ஃப்ளைஓவர் அப்படிங்கிறது ஒரு மான்யூமெண்ட் தான். ஆனால் அதை ட்ரூத்தோட, டிரான்ஸ்பரன்சியோட, டெக்னிக்கல் ரிகரோட, பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட பில்ட் பண்ணால் அதுதான் ரியல் சக்ஸஸ். நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை விஷன்லேருந்து கான்க்ரீட் வரைக்கும், பில்லர்ஸ்லேருந்து ப்ராமிஸ் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி இனிஷியலாக போடப்பட்ட ஸ்கெட்ச்லேருந்து ஓப்பன் பண்ண வரைக்கும் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆர்கிடெக்டாக இந்த ப்ராஜெக்டை வெறும் கான்க்ரீட் அண்ட் ஸ்டீலாக மட்டும் பார்க்காம ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நம்ம ஃபியூ பீப்புளுக்காக கட்டுறோமா இல்லை எல்லாருக்காக கட்டுறோமா? ஸோ ஷார்ட்கட்ஸை நாம் அலோவ் பண்ணலாமா? இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ட்ரீம்ஸ் எல்லாமே இன்இக்விட்டியால் மூடப்பட்டிருக்கு. டிராஃபிக் ரிலீஃப் கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் ஆம்பிஷன் சக்சீட் ஆகிருக்கு. அதனால் இந்த ப்ராஜெக்ட் 4.2 அவுட் ஆஃப் 5 பெஸ்ட் பில் ஸ்டார்ஸ் டிசர்வ் பண்ணுது. ஆனால் பீப்புளோட ஃபேர்னஸ், பெடஸ்ட்ரியன் சேஃப்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியை பார்க்கும்போது இது எதுவுமே ஃபுல்லஸ்ட் அச்சீவ் ஆகலை. அப்படிங்கிறதுனால தான் அந்த 0.3 ஸ்டார்ஸ் லேக்கிங். இந்த ரேட்டிங் ஒரு மிரராக இருக்கட்டும், கண்டம்னேஷனுக்காக கிடையாது, இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு இன்விடேஷனாக இருக்கட்டும். இந்த மாதிரி டெக்னிக்கல் அனிமேஷனில் அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரவுண்ட் ஒர்க் எப்படி நடந்துச்சு, எப்படி டிசைன் பண்ணாங்க, அதை எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் டாக்குமெண்ட்ரி அனிமேஷன் வீடியோஸ் உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்காக ஜஸ்ட் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பெஸ்ட் பில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருங்க. See you again.